ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு ஜென்யூனான பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஓ ரொம்பவே ரைட் சாய்ஸாக இருக்கும். நாம் ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறையவே கோர்சஸ் பல கம்பெனிஸ் கூட டைப் வச்சுட்டு அந்த கோர்சஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாயினிங்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளிப்பிங் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிப்பிங் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரில். இப்போ ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு இது போல் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் அல்லது பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். ஸோ நல்லா நெய்யில் நம்ம வதக்கி எடுக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூவுமே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டில் பொரியலே செஞ்சு போர் அடிச்சிடுச்சு அப்படின்னா இது போல் ஸ்வீட் ரெசிபி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பீட்ரூட்டும் தேங்காய் பூவுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நல்லா ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு ஆற விடலாம். வீட்டில் பீட்ரூட் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சுருக்கிற இந்த கேப்பில் 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கொதி வரணும். சேம் கடாயிலே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் பீட்ரூட்டும் தேங்காயும் இருந்ததுன்னா போதும், சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் அண்ட் பீட்ரூட் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏலக்காய் பொடி இருந்தது அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தது, பாதாம், பிஸ்தா இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய பாகில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் ஃபுல்லாக வற்றிட்டு உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். அந்த டைம் வரையுமே நல்லா மிக்சிங் கொடுங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா இது போல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். பீட்ரூட் அல்வா செய்கிறது ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும். பட் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒட்டாமல் வருது. ஸோ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பிளேட்டில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரெசிபி இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி இது போல் லெவல் பண்ணிக்கோங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. நல்லாவே உங்களுக்கு செட் ஆகிடும். இதை நம்ம அல்வா போல் அப்படியே எடுத்தும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் கட் பண்ணிங்கனாலுமே பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நான் டைமண்ட் ஷேப்ஸ் கட் பண்ணிக்கிறேன். நாம் பீட்ரூட் கூட தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும், வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டே டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது போல் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் நிறையவே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க சேனல் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறையவே என்டர்டெய்னிங் வீடியோஸ் இருக்குது. கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.